பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து இதான் ஒரு முக்கியமான செக்ஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கூப்பன் ரைட். கூப்பன் ரைட்டாக ஒன்றில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக அவங்ககிட்ட வட்டிக்கு வந்து சில அமௌண்ட் வந்து யார்கிட்ட வந்து பாண்ட் அந்த வாங்குறீங்களோ அவங்க வந்து கொடுப்பாங்க. அது எவ்வளோ ரேட்டுன்னு ஒரு ரேட் இருக்குல்ல, அதுதான் வந்து கூப்பன் ரேட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்க. அந்த பாண்டுக்கு வந்து கூப்பன் ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.5% அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு அந்த 10,000க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 750 கிடைக்கும். இதுதான் வந்து 7.5% ரேட் வந்து சொல்ல வருது. ஸோ ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு அந்த பாண்டு மூலமாக வரக்கூடிய வட்டி பணம். இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அந்த இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, பண வீக்கம், அதை வந்து சரி செய்கிறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்படின்னு பட்சத்தில் இந்த வட்டி கிடைக்குதோ இல்லையோ, அந்த வட்டி சரியான வட்டி தான் கிடைக்குதா, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, கரண்ட்டாக மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணணும். கரண்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் எப்படி நோட் பண்ணுவீங்க? அதுக்கு ரெப்போ ரேட் போகணும். சென்ட்ரல் பேங்க் கொடுக்குற அந்த ரெப்போ ரேட்டை நீங்கள் பார்க்கணும். ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குன்னா 5.25% வந்து இப்போ இருக்குது. அப்போது எஃப்டிலலாம் எவ்வளோ வரும்னு பார்க்கணும். ஸோ 6.5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 7.5%. கண்டிப்பாக அதோட அதிகமாக தான் இருக்கும். இன் கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறதா இருக்கணும். 7.5% இருக்குன்னா ஓகே, அதாவது எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கூப்பன் ரேட்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கூப்பன் ரேட் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா என்னென்னா, நீங்கள் கட்டுற பணம். உதாரணத்துக்கு அந்த பாண்டோட மதிப்பு வந்து 10,000 இருக்குல்ல, ஸோ அந்த 10,000 தான் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி அப்படின்னா நீங்கள் அந்த டைம் பீரியட், எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அதை கட்ட போகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை 5 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை 10 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மெச்சூரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வருஷத்துக்கு இது நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லி மெச்சூரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, ஒரு 4 வருஷம் கழித்து வந்து நீங்கள் ஸ்கூல் சேர்க்கும் போது இந்த பணம் வரணும் அப்படிங்கும்பொழுது எவ்வளோ காலத்துக்கு நம்ம கட்ட போகிறோம். அது 10 வருஷம் இருக்குன்னா ஸோ அது உங்களுக்கு சூஸ் ஆகாது. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கும்? ஸோ 5 இயர்ஸ். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெச்சூரிட்டி, அந்த டைம் பீரியட் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாண்ட் ஈல்டு. ஸோ அந்த பாண்ட் மூலமாக எவ்வளோ ஈல்டு, எவ்வளோ வருமானம் நம்மளுக்கு வருது. ஸோ அது கான்செப்ட் தான் பாண்ட் ஈல்டு. இது வந்து ஃபிக்ஸ்டாக கூப்பன் ரேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது எது கூட கம்பேர் பண்ணி அந்த ஈல்டு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அந்த